அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு இஸ்லாம் காட்டித்தரும் முத்தான வழிமுறைகளை தொடர்ந்து துணுக்கு செய்திகளாக நாம் அறிந்து வரக்கூடிய இந்த நிலையில் இந்த காணொளி எப்படி ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்துடன் நிறைவேற்றிவிட்டு குர்ஆன் வகுப்பையும் தஸ்பீகையும் நிறைவு செய்துவிட்டு பதிவிடப்படுகிறதோ, இதை காணக்கூடிய அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், சிறார்கள், நீங்கள் இந்த காணொளியை எந்த நேரத்தில் பகலில் பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த நேரத்தில் இந்த காணொளியை காணக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த காணொளி இன்றைய நாள் இனிய நாளாக மாற வேண்டும் என்ற அந்த தலைப்பின் கீழ் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த காணொளியை நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும், லுஹர் நேரத்திலே பார்த்தாலும், அசரிலே பார்த்தாலும், இரவு நேரத்திலே பார்த்தாலும், இந்த காணொளி இன்றைய நாள் இனிய நாளாக மாற வேண்டுமா என்ற இந்த தலைப்பு, இதன் கீழ் பதிவு செய்யப்படுகின்ற இந்த பதிவுகள் கடமையான ஃபஜ்ர் தொழுகையை முடித்தவுடன் அவுராதுகளையும் தஸ்பீகளையும் குர்ஆன் ஷரீஃபையும் ஓதி முடித்துவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து பதிவிடப்படுகிறது என்ற அந்த சிந்தனை உங்களுக்குள் வர வேண்டும். இதை காணக்கூடிய நீங்களும் இன்றைய கடமையை இனிதே நிறைவேற்றியிருப்பீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு சில செய்திகளை பகிர்வோம். தூக்கத்திலிருந்து எழுந்துவிட்டோம், அல்லாஹ்வை புகழ்ந்தவளாக எழுந்திருக்கிறோம், இஸ்லாம் சொல்லித்தந்த அந்த பிரார்த்தனையை செய்துவிட்டோம். பிறகு பள்ளிவாசலுக்கு உது செய்துவிட்டு செல்பவர்கள் பாக்கியசாலிகள். இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விடாதீர்கள். பள்ளியிலே போய் உது செய்துவிட்டு தொழுவதற்கும், நீங்கள் வீட்டிலே தயார் செய்துவிட்டு வீட்டிலே உதுவோடு பள்ளிக்கு தொழுகைக்கான நியத்தோடு நீங்கள் செல்கின்ற போது அதிகாலை நேரத்தினுடைய பரக்கத்துகளை ஒரு பக்கம் பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்னொரு பக்கம் உது செய்துவிட்டு தொழுகை எண்ணத்தோடு செல்கின்ற காரணத்தினால் ஒரு எட்டுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவங்கள் அடிக்கப்படுகிறது என்ற சுப செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அனுதினமும் கடமையான ஃபஜ்ர் தொழுகையை இனிதே நிறைவேற்றுவோம். ரப்பிடத்திலே கேட்போம், இறைவா, இந்த நாளை எங்களுக்கு இனிமையான நாளாக ஆக்கி தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், மருத்துவமனை கஷ்டங்கள், விபத்துகள், பல முசீபத்துகள், இன்ன பிற துன்பங்களை விட்டும் எல்லா மக்களையும் எங்கள் குடும்பத்தையும் என்னையும் பாதுகாத்தல்வாயாக. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.